நான் தகராறு பண்ணல, எந்த வம்புத்துமும் பண்ணல. என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பலகைகள்ல இல்ல, ஆட்சி மொழியா இல்ல, அலுவல் மொழியா இல்ல, கோப்புகள்ல இல்ல. இங்க வரலாற்று அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில் வந்து உட்காந்துக்கிட்டு இங்க டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில் படிச்சவனை எடுத்தானாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அபிடோட் தாக்கல் பண்றதுக்கு தகுதியானவன ஆங்கிலத்தில் அவனால பண்ண முடியாது. அப்ப நாங்க தமிழ் வழியில் படிச்ச தமிழர்கள் நாங்க எங்க போறது? நீ வாடா என் தமிழை கற்றுக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய. அதான் தெலுங்கானா உத்தரவு போட்டிருக்கான் இல்ல, சிபிஎஸ் ஸ்கூல்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவை நான் படிக்கிறேன் 27 இணையத்தில் தட்டி பாருங்க. அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன், பேச அனுமதி கேட்கிறேன், அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க. நான் தகராறு செய்ய நோக்கம் அல்ல. என் தாய்மொழி தமிழுக்கு இழுக்க ஏற்பட்டது 10.5% அதே மாதிரி நான் சொன்னேன். உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க நடத்தலாம், எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்றேன். இதை சொன்ன சேகர்பாபு எழுந்து கத்துறாரு. எதுக்கு நீனே எழுந்து பேசுறேன்? நான் கேட்கிறேன், அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர்பாபுக்கு வருது? என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர்பாபு அவர்களே? என்ன பிரச்சனை? 10.5% சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தடையில்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்கே மொழி வழி சிறுபான்மையராக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன். அப்ப என்னுடைய கோட்பாட்டை, என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய கருத்தை, என்னுடைய பிரச்சனை, நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது. இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யாரு ஒருத்தர் கோவிந்தசாமியா, அவரு முனுசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு, இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவைக்குறிப்பு நீக்கு. என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான்? என் தாய்மொழி தமிழில் படித்தவங்களுக்கு 10 ஆண்டு கால வேலை இல்லை, என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராமல் நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவர் வேணுமாலும் வந்து இங்க வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உரித்து காட்டின, அந்த அதை மாத்த செஞ்ச, அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இது நான் தான் சொல்றேன், கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயந்தி பெஞ்சி தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சென்னையில் வடநாட்டுக்காரன் 1200 பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டான். லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது, சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் அது தெரியும். நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன். நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதில் குண்டாசில் உள்ள போட்டேன். நம்முடைய அஞ்சல் நிலையத்தில் வந்து 25 மதிப்பெண் தேர்வு, தமிழ்நாட்டில் 24 மதிப்பெண் எடுக்கிறான். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் வந்து தேர்வு எழுதுறான். தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஹாலில், இந்திக்காரன் ஒரு ஹாலில். இந்திக்காரன் 100 பேர் அப்படியே பாஸ் ஆகி உள்ள போறான், தமிழ் 100 பேர் ஃபெயில் ஆகிறான். என்ன காரணம்? அங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சரை இந்தி சூப்பர்வைசர் சொல்லி கொடுக்குறான், தமிழன் வீட்டுக்கு வரான். பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை ஒரு தமிழுக்கு வேலை கிடையாது. நான் தான் சென்னை ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு AK விஸ்வநாதனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்தி மாவட்டத்தில் இருக்கிற உள்ளூர் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அடிப்படையில் இனி வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி வரலாற்று சிறப்பு மிக்க மாற்றத்தை செய்தவன் நான். அது வரையில ஒரு தனியார் ரயில் பெட்டியில் பீகார்லேருந்து வருவான், 10,000 பேர் தேர்வு எழுதுவான், 10,000 பேர் ரயில்வே துறைக்கு போயிட்டு இருப்பான். அப்ப இதெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நாட்டில் இருக்கிற அதிமுக திமுக ஆட்சிக்கு இருக்கு. நீங்க செய்யல. நான் ஒரு ஆள் எம்எல்ஏ உள்ள வந்து நீங்க செய்ய வைக்கல, செஞ்சிருக்கிறேன். இது உங்களுக்கு தாங்க முடியல. நேற்றுக்கு நான் சொல்லி காட்டிட்டு அதிமுக ஆட்சியில் வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் மருத்துவக் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் பொறியியல் கல்லூரி வந்துச்சு, வேல்முருகன் ஆலோசனை சொல்லி தான் லாட்டரி தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மணல்குமாரி அரசுரிமை ஆக்க நான் சொன்ன உடனே 2 கட்சிக்கும் சேர்ந்து இருக்கிற சேகர்பாபு போன்றவருக்கும் இங்க சொன்ன இவங்களுக்கும் உதயகுமார் போன்றவர்களுக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ஆமன், நீங்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டி காட்டுவேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன். எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன். என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் ஓங்கி ஒலிக்கும். நீங்கள் பேரவைத் தலைவர் சட்ட ரீதியாக விதி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். மாண்புமிகு முதலமைச்சர் சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி என்னை பேசியதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் என் மொழிக்காக, என் இனத்திற்காக, என்னுடைய சமூக நீதி கோட்பாட்டுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன். அதில் எந்தவித சமரசம் இல்லை என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் நாடாளுமன்றம் என்ன? இந்திய நாட்டில் இருக்கிற 120 கோடி மக்களுக்குமே மாண்பு மிக்கது நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை சூழ்ந்து கோஷமிடுவதற்கு, பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் நேற்றுக்கு பாராட்டினேன்ல, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அற்புதமா 1 to 1 பாயிண்ட் பண்ணி அழகா அங்க சங்கிய அமைச்சர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. அவங்க எவ்வளவு ஆவாசத்தோட பேசுறாங்க. அது பிரதமர், உள்துறை அமைச்சர் எல்லாரும் கேட்டுட்டு தானே இருக்கிறாங்க. இங்க ஏன் கேட்க மறுக்கிறீங்க? ஏன் கோவம் வருது? என்ன மரபு இல்லையா? அதிமுக வெளில வந்து மேல உட்காரலங்க, வெளிநடப்பு செல்ல அவங்களதான் வெளிநடப்பு செஞ்சாங்க. வெளியேற்றல, தகராறு பண்ணும்போது தான் வெளியேற்றுவாங்க. பல முறை இருக்கேன். கடந்த 2009 2011 சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை முறை முன்னாடி வந்து உட்கார்ந்து போராடிருக்காங்க. இதே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வெளியேற்றிருக்காங்களா? பேரவைத் தலைவர் முன்பாக போய் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு முழு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல, எனக்கு கொடுங்க, என் கருத்தை புதுசா பதிவு செய்ய விடுங்கன்னு சொல்ற கேட்கற எனக்கு உரிமை இருக்கு. பேரவைத் தலைவர் என்ன நாங்க பேரவைத் தலைவர் தகராறு செஞ்சனானே இல்ல அமைச்சர்கிட்ட தகராறு செஞ்ச எனக்கான வாய்ப்பை கொடுங்க. என்னுடைய பேரை சொல்லி
உதயகுமார் சொல்றார், என்ன சொல்றாரு? வேல்முருகன் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தமிழ் வழிபடுத்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது தவறான தகவல். வேல்முருகன் பேச்சு அவை குறிப்பிட நீக்குங்க அப்படின்றார். ஒட்டுமொத்தமா அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து என் பேரை சொல்லி என்னை கண்டிக்கிறாங்க. அப்ப நான் தன்னிலை விலக்கு சொல்லணுமா இல்லையா? எனக்கு மைக் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப நான் கேட்கும்போது இவங்களை என்னை பார்த்து உரிமையில பேசுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சேகர்பாபு அமைச்சருக்கு இல்ல. அதை என்ன அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு என்ன? அதை நான் கேட்கிறேன். நான் சொல்றேன், தெலுங்கானா அரசாணை செல்லே காட்டுறேன். தெலுங்கானாவில் இப்படி ஒரு அரசாணை இருக்கு. அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிபிஎஸ்இ ஐபி போன்ற இந்த பள்ளிகளில் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றேன். அதை கேட்கவே மறுக்கிறாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. அப்ப ஒரு 6-7 அமைச்சர் ஜி.கே. மணியும் நானும் பேசும்போது குறுக்கிட்டு எழுந்து பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப நான் ஆதாரத்தை தானே சொல்றேன். கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்துங்கன்ற. உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கு, உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்குன்றீங்க. தடையை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றேன். அப்ப என் நாடுங்க இது, தமிழ்நாடுங்க, என்னுடைய தாய்மொழி தமிழுங்க. இங்க தமிழே படிக்காம எழுதாம பேச தெரியாம அரசாங்க வேலைக்கு வரலான்னு அதிமுக ஆட்சியில் போட்டாங்களா இல்ல அரசாணை? அப்ப போட்டுட்டு சொல்றாங்க 2 ஆண்டு கழித்து அவர்கள் தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சா போதும் அப்படின்றாங்க. இதை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி கிட்ட சுட்டிக்காட்டி, அன்றைய பயணிகள் துறை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட சுட்டிக்காட்டி தான் வேல்முருகன் ஆகிய நான் தான் அந்த சட்ட திருத்தத்தை மாற்றினேன். நான் மாத்தலனா இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகள் யாரும் 25 வயசுல ஒரே ஒரு விஓ கூட ஆக முடியாது. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகத்துடைய தலைமை ஆசிரியர்கள் யாரும் இந்த ஜிஓவை கண்டுபிடிக்கல. நான் தான் கண்டுபிடிச்சேங்க. 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் செக்ரட்டரியேட்டை முற்றுகிட்டேன். 1 லட்சம் பேரை தட்டி நான் தான் டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகிட்டேன். வேல்முருகன் என்னுடைய பேஜிலுக்கு போய் பாருங்க. நான் தான் நீட்டு. நான் கேட்கிறேன், நீட்டுக்கு இதே எடப்பாடி ஆட்சியில் எவ்வளவு அடுக்கடுக்கான தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள். நீட்டு தேர்வுக்கு 16 வயசு ஒரு 10வது 12வது படிச்ச ஒரு பொண்ணு எப்படிங்க தேர்வு எழுத மத்திய பிரதேசம் போக முடியும்? எப்படி கேரளாவுக்கு போக முடியும்? எப்படி ஆந்திராவுக்கு போக முடியும்? ஏதுனாங்க இங்கிருந்து 1000 பேரோட போய் அண்ணா நகரில் இருக்கிற தென்னிந்தியாவுக்கான இயக்குனர் நீட் அலுவலகத்தை முற்றுகிட்டு கொஸ்டின் பேப்பரை கைப்பட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்தினேன். இன்னைக்கு உடனே அந்த நீட்டுக்கு என் தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளியில போனவங்களை நீங்க திரும்ப பெறணும், அவங்க போனவங்களுக்கு எல்லாம் பேருந்து கட்டணம் கொடுக்கணும், ட்ரெயின் கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என் தமிழ்நாட்டு மாணவர்களை யாரும் வெளிமாநிலத்துக்கு தேர்வு அனுமதிக்க முடியாது. 25 லட்சம் பேர் டிஎன்பிசியில் குரூப் 1 இருந்து குரூப் 4 வரைக்கும் எழுதுறதுக்கு காவல்துறை பாதுகாப்போடு எங்க ஆசிரியர்கள் பாதுகாப்போடு தேர்வு எழுதுற நடைமுறை இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட என் தமிழ்நாட்டில் என் மாணவர்கள் ஏன் எழுத முடியாது? ஏன் வெளியே அனுப்புறீங்க? அப்ப நோக்கம் என்ன? நோக்கம் தமிழர்களை வடிகட்டுவது, நீட்டு தேர்வில் எம்பிபிஎஸ்ல பிடிஎஸ்ல உயர்கல்வியில வெளியேற்றுவது. இன்னைக்கு அதே மாதிரி எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு போய் ரயில்வே போய் ஆந்திராவில் எழுதுன்றீங்க. ஆந்திராவுக்கு எப்படி நான் போக முடியும்? அதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப என்னுடைய உணர்வு என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழ்கிற 7 கோடி மக்களின் உணர்வு. இது ஒரு சாதிக்கான உணர்வு இல்ல, ஒரு மதத்துக்கான உணர்வு இல்ல, ஒரு கட்சிக்காரனுக்கான உணர்வு இல்ல. ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழ்கிற அத்தனை கோடி மக்களின் வாழ்வு உரிமை, அவருடைய வேலை வாய்ப்பு உரிமைக்கான பிரச்சனை. இது ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் ஏன் உள்வாங்க மறுக்கிறாங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.